படம் மிக அருமை சார். ரொம்ப அழகா இருக்கு படம். படம் வந்து தியேட்டர்ல வந்து பார்க்க வேண்டியது. ரக்ஷிதா மகாலட்சுமி மேடம் வந்து அவ்வளோ அழகா நடிச்சிருக்காங்க சார். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சரவணன் மீனாட்சி இதில விஜய் டிவில நடிச்சவங்க அவங்க. அதனால படம் வந்து நம்ம சொல்ல முடியாது. அந்த மாரி நடிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. படத்துல வந்து அவ்வளோ அழகா நடிச்சிருக்காங்க சார். கண்டிப்பா வந்து எல்லாருமே தியேட்டர்ல வந்து பார்க்க வேண்டியது. 1966 அப்படிங்கிற படம் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. ஒரு பத்திரிகையாளரா மிஸ்டர் மூர்த்தி சார் தெரியும் எனக்கு. அவர் முதல்ல தயாரித்து இயக்கி நடித்திருக்கிற இந்த படம் பிரமாதமாக வந்துருது. 3 சாங் அருமையாக இருக்குது. விநாயகர் சாங்கு, கருப்பகார சாமி, குறிப்பாக அந்த புக்தர் தழுவிய ஒரு பேரன்பே பேரின்பம்னு ஒரு சாங் வருது. அதுவும் நல்லா இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. 3 பாட்டும் அருமையாக இருக்குது. குழந்தைங்க ரொம்ப ரசிக்கிற அளவுக்கு சில காட்சிகள், குறிப்பாக அந்த கிளி காட்சி, ஆந்த இதெல்லாம் வர சார் நல்லா இருக்கு. அவங்க அம்மா பண்ணி நார்மலி எந்த படம் பார்த்தாலும் எங்க அம்மா ஏதாவது ஒண்ணு இது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு அப்படிம்பாங்க. இப்போ எப்படிமா இருக்கு அப்படின்னு சொன்னா கதை பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு அப்படின்ட்டாங்க. இதுவே பெரிய விஷயமாச்சு எனக்கு அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஸோ ஷி லைக் த மூவி. ஐம் ஹாப்பி அபவுட் இட். அண்ட் இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. தேங்க்யூ ஸோ மச்டா. தேங்க்யூ கைஸ். ரொம்ப நன்றி. மேடம் வந்து ஒரு அழகான ஹீரோயின். அவங்க ஒரு பேயை காமிச்சிருக்காங்கன்னா, பேயை வந்து காமிக்க முடியாது. அவங்க நல்ல நல்ல ஆன்மா அப்படின்றதுக்காக அந்த மாதிரி கொண்டாந்துருக்காங்க. அது விலங்குகள்லாம் வந்து நடிச்சிருக்கு சார். விலங்குகள்லாம் எந்த விலங்கையும் துன்படுத்தலை. எம்எஸ் மூர்த்தி வர சார் வர இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மியூசிக்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது சார். நல்லா அருமையாக இருக்குது. காமெடியில் வந்து முல்லை அண்ணா, கோதண்ட அண்ணா, சாம்சன் எல்லாம் ரொம்ப பின்னிட்டாங்க சார். நல்லா சூப்பராக இருக்குது. திரும்பி தியேட்டரில் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது சார். நல்லா சாமி பாட்டெலாம் சார், ஸ்ரீதர் மாஸ்டர்லாம் வேற லெவல் சார். சாமி பாட்டெல்லாம் பின்னி தள்ளிட்டாரு. அதே போல் அந்த விநாயகர் சாங்ஸ் இருக்குது. அப்புறமா அந்த கற்பனை சுவாமி சாங்ஸ் இருக்குது. இன்னொன்று வந்து அந்த புத்த மத சாங் ஒன்று போட்டிருக்காங்க சார். அவ்வளோ அழகாக இருக்குது சார். நல்ல அருமையான படம். தியேட்டரில் வந்து பெண்கள் திரும்பி ரிப்பீட்டாக வந்து பார்க்குற மாதிரி நல்லா இருக்குது சார் படம். பெண்கள் யாரும் பழி வாங்கிடாதீப்பா, அப்புறம் பேயா வந்து அடிப்பாங்கன்னு சொன்ன மாதிரி அதுதான் அந்த கதைன்றதுக்கு கேரேஜாலேருந்து அந்த வார்த்தை ஓரளவுக்கு ஃப்ரீயாக ஓடிட்டு இருக்குது. எந்த போரும் இல்லை. முல்லை கோரனா காமெடி, சிங்கம்புலி காமெடி, அது அப்பப்போ வந்துட்டு போகுது. மொத்தத்தில் அவர் புது இயக்குனர் படம் மாதிரியே தெரில. அது அருமையாக பண்ணியிருக்கு. நல்லாயிருக்கு. 3 வருஷம் அவங்க வழக்கமாக கவர்ச்சியாக பண்ணுவாங்க இல்லையா, அது ரசிகர்கள் ஒரு ஏமாற்றம் பார்க்கலாம். அதை விட இது வேறு லெவல் கவர்ச்சி கிடையாது. குடும்பமாக நடிச்சிருக்காங்க. மற்ற மிரட்டியிருக்காங்க. அதான் ஒரு அழகான ராட்சசியாக நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஆடியன்ஸ் கூட படம் பார்த்துருக்கோம் இன்னைக்கு ரோஹிணி தியேட்டர்ல. நல்லா இருந்தது ஆக்சுவலி. எங்களுக்கு இவங்க ஆல்ரெடி எங்களுக்கு ப்ரிவ்யூ போட்டு காட்டிட்டாங்க. அப்போ கூட எங்களுக்கு இந்த ஃபீல் கிடைக்கல. பட் ஆடியன்ஸ் கூட உட்காந்து தியேட்டர்ல படம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு வேற மாதிரி தான், நம்ம படம் தானே இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இட் வாஸ் ரியலி நைஸ். தேங்க்யூ ஸோ மச் இந்த சப்போர்ட்டுக்கு. நிறைய பேர் வந்து வாழ்த்துட்டு இருக்காங்க. கதை நல்லா இருக்கு, நல்லா எடுத்திருக்கீங்க, புது டைரக்டர் மாதிரி தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி என்கரேஜ் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேர் வந்து தியேட்டர்ல படம் பார்க்குங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். தேங்க்யூ ஸோ மச். சார் ப்ரொடக்ஷன்ல நான் டைரக்ஷன் சார். இது இப்போ ஐயோ சத்தியமா எனக்கே தெரியல. கதை கேட்டுட்டு இருக்கோம். கதை ஓகே பண்ணாங்கன்னா டைரக்ஷன். அது நான் என்னோட சைட்ல ஆக்டிங் மட்டும் இல்லாம நான் ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்கும்போது நான் சொல்லியிருந்தேன். மேபி அதனால அவங்க அப்படி சொல்லியிருக்கலாம். கண்டிப்பா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ. இட் டிபெண்ட்ஸுங்க. எனக்கு எந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் வருதோ, அது அந்த கதைக்கேற்ற மாதிரி கதாபாத்திரம் வந்துச்சுன்னா நான் எடுத்துப்படுவேன். அது லீடாக தான் இருக்கணும், இல்லை கேரக்டராக தான் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு அந்த கிளாஸ் எல்லாம் கிடையாது. ஒரு உமன் சென்ட்ரிக்காக இருக்கணும், அதுவும் பெரிய கிளாஸ் கிடையாது. பட் சத்தியமா அந்த கதாபாத்திரம் அந்த ஹோல் மூவில ஏதாவது ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டோரிஸ் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா பண்றதுக்கு ரெடி. சார் எப்பவுமே இது நடக்கும் சார். எனக்கு இது அதான் சொல்றேனே,
பெருசா நம்ம ஒன்றும் அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டோம். பட் அவங்க நம்மள செலிப்ரேட் பண்ணும்போது அவங்களுக்காக நம்ம இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு தோணும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மூவி ரிலீஸ் ஆகும்போது நான் இன்னும் அடுத்து வந்து இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கறது வந்து அவங்க எனக்கு சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ இது கொஞ்சம் சரியல் மூமெண்டா தான் இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து கன்னியாகுமரியில இருந்து வந்திருக்காங்க, திருநெல்வேலியில இருந்து வந்திருக்காங்க, ஜஸ்ட் பிகாஸ் நான் இன்னைக்கு ரோஹிணி தியேட்டருக்கு வந்து படம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்துட்டு நம்மள செலிப்ரேட் பண்றாங்கல்ல, கொடுத்து வச்சவங்க தான். ஸோ அவங்களுக்காக இன்னும் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல படங்கள் பண்ணணும், பண்ணுற அவங்கள ப்ரௌட் ஃபீல் ஆக்க வைக்கிறேன். அதெல்லாம் இல்லை சார், ரச்சிதா மகாலட்சுமி அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எதுவும் தேவையில்லை, அந்த ரச்சிதா மகாலட்சுமியாவே இருந்துட்டு போயிடுறேன். சார் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ், ஆமா சார் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் இன்னும் நான் 4 படம் சைன் பண்ணியிருக்கேன் சார். இப்போ ஆல்மோஸ்ட் 2 படம் வந்து ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, yet to ரிலீஸ். அடுத்தடுத்து ஆல்மோஸ்ட் இந்த வருஷத்துலயே அந்த 2 படம் ரிலீஸ் ஆயிடும். இன்னும் 2 படம் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகல. ஸோ yet to begin. ஸோ பார்க்கலாம் சார். அவங்க ஒன்று போட்டுறாங்க. இப்போ கூட யாரோ கேட்டுட்டு இருந்தாங்க, என்ன மேடம் நீங்க வந்து படம் விட்டுட்டு சின்ன திரை தான் பண்றீங்களாமே அப்படின்னு. நான் என்னைக்கு இதை சொல்லியிருக்கேன்? இல்லையே, சின்ன திரையில கூப்பிட்டாலும் நான் போய் பண்ணுவேன், ஆனா வெள்ளித்திரை தான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளோட கோல்ஸ் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, கொஞ்சம் நிறைய ஆம்பிஷியஸா இருக்கிறதுனால இந்த பெரிய திரையில அச்சீவ் பண்ணணும்ட்டு பண்ணிட்டு இருக்கோம். இது எப்போ வந்துச்சு இந்த நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன். பட் மீடியா பீப்புள் அதை கேட்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஒன்று சொல்வோம், அவங்க ஒன்று எழுதுறாங்க. ஐ டோன்ட் நோ எதுக்கு இப்படி ஆகுதுன்னே தெரியல. பட் ஸ்டில் அதெல்லாம் எதுவுமே இல்லை. சின்ன திரை இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய திரையா இருந்தாலும் பரவாயில்ல, வெப் சீரிஸா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா கதாபாத்திரம் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் எடுத்து பண்ணுவேன். இதுதான் நான் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கேன். சோ தப்பா எதுவும் பரவிடாதீங்க. ஒரு முக்கியமான விஷயம், நானும் மீடியாவில் தான் இருக்கேன். நான் 11 வருஷமா பத்திரிகை நடத்துகிறேன். நான் பெண்களுக்கு வந்து நல்ல மோட்டிவேஷனாகவும் தவறாகவும் நான் இது வரைக்கும் ஒன்று கூட போட்டதே இல்லை. அதுபோல் நீங்களும் அந்த மாதிரி படத்தை பற்றி நல்ல ரிவ்யூவாக போட்டு மேடம் பற்றி எல்லாரும் எங்கள் ஆக்டர்ஸ்லாம் பற்றி போய் நல்லா போட்டு கதையை பற்றி நல்லா சொன்னீங்கன்னா மக்கள் வந்து அழகாக வந்து படம் பார்ப்பாங்க. ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இந்த படத்துல சென்டிமெண்டா ஒரு டைலாக் சொல்லுங்க. இது வரைக்கும் எந்த படத்துலயும் வராத ஒரு டைலாக். யாருமே இதை யோசிக்காது. பிறந்த நாள் கொண்டாடுவாங்களா அந்த குழந்தை, அதை வந்து யாருமே இது வரைக்கும் நான் சொல்லி கேள்விப்பட்டதில்ல. இந்த படத்துல முறையா வந்திருக்கு. அம்மாவுக்கும் கொண்டாட சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து பிறந்த நாள் எனக்கு மட்டும் இல்லாம பிரசவ நாள் உனக்கு, நீ மறு ஜென்மம் எடுத்திருக்க அப்படின்ற ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க. அது குழந்தைங்களாம் கேட்டாங்கன்னா உண்மையிலேயே அம்மா அப்பா மதிப்பாங்க. அந்த ஒரு நல்ல விஷயத்தை வச்சு, ஏன்னா வசன எல்லாமே எல்லா சப்ஜெக்ட் 7 எடுத்திருக்காரு. நல்லா அடுத்த டைம் 10 எடுப்பாரு. 10 என்னன்னா 3 கேட்டகரி வேற ஏதாவது எடுத்துருங்க, நீங்களே எடுத்து பண்ணலாம். 3 பாடல்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லா டைலாக்குமே நான் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் நீங்களாம் எங்களை பேட்டி எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏதோ நடிச்சிட்டாங்க, பேசிட்டாங்க, இயக்குனர் நடிகர் நீங்க சொல்லிட்டாங்கல்ல, தியேட்டருக்கு வந்து பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்க. அப்ப நாங்க சொன்னது உண்மையா போயா? சும்மா நடிகர் சொல்லலாம், இயக்குனர் சொல்லலாம், தயாரிப்பாளர் சொல்லலாம், கேமராமேன் சொல்லலாம். ஆனா ஒரு ஆடியன்ஸா நீங்க வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேட்டி கொடுத்த எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, உண்மையிலேயே ஒருத்தர் இருந்தது இல்லைன்ட்டு. ஏன்னா நாங்க நிறைவா இது சொல்றோம், நல்ல படம் தியேட்டருக்கு வந்து பாருங்க. எங்களை மாதிரி இருக்கிற கலைஞர்கள், டெக்னீஷியன், திரையுலகத்தை வாழ வைங்க. தேங்க்யூ. தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா தியேட்டர்லையும் நல்லா போயிட்டு இருக்கு. அங்கங்கிருந்து எங்களுக்கு ரிவ்யூ அனுப்பிச்சிட்டு தான் இருக்காங்க. தியேட்டர்ல புக்கிங்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. 99 66 டீம் நடிச்ச அவ்வளோ பேருக்கும் நல்லா சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அதனால உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி வர ஆடியன்ஸுக்கும் வாழ்த்துக்கள் சொல்றேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மேடம்